வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ப்ரூடட் சீரிஸோடைய எபிசோட் 9க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குது, ஏதாச்சும் மிஸ்டேக் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறீங்களா, அதையுமே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த எபிசோடுமே தரமாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ப்ரூடாட்ஸோடைய ஒவ்வொரு எபிசோடும் செம க்யூரியாசிட்டியாக தான் கொண்டு போயின்னு இருக்காங்க. அதுக்கு எபிசோடோடைய ஆரம்பத்திலே இந்த மாதிரி நம்ம ஜாங்ஸுனா காமிக்கிறாங்க. அவரை காமிக்கும்போது அவர் இந்தமாரி நம்ம டாங்ஜுவும் கொல்ல ஆள் அமைச்சாச்சு, அதே சமயத்தில் யோன் நாமையும் கொல்ல போகிறோம், யோன் நாமுடைய ஷேர்ஸ் ஃபியூச்சருக்கு தான் வரணும்னு அதை பற்றி பேசியிருக்காரு. ஆக்சுவலி இந்த மேரேஜ் நடந்ததே ஷேர்ஸ்க்காக தான். அந்த ஷேர்ஸ்க்காக தான் இந்த பக்கம் ஜாங்ஸுன் துடிச்சின்னு இருக்காரு. அதால் தான் அந்த பக்கம் யோன் நாம் இல்லைன்னா அந்த ஷேர்ஸ் மொத்தமே ஃபியூச்சருக்கு வர மாதிரி இவர் என்னமோ ஒரு பிளானை சம்திங் பண்ணி வச்சுருக்காரு. இந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரிய வர. அதே சமயத்துலேயே பார்த்துறேன் டாங்ஜோவுக்கு குத்த சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் இவர் ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. அந்த இன்ஜெக்ஷனை ஹில்டோ கிட்ட தந்திருப்பார். அதில் ஹில்டோ ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலோடைய அந்த லிஃப்ட்டில் இருப்பார். ஏன்னா இவர்கிட்ட அந்த இன்ஜெக்ஷன் இருக்கிற அதை ஹீரோவுக்கு போடணுன்னு இவர் தான் ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு போடலான்னு சொல்லிட்டு வந்திருப்பார். அந்த இடத்துல டேயோன் வந்திருப்பார். டேயோன் வரது மட்டும் இல்லாமல் டாங்ஜு கூட எமோஷ்னலாக பேசின்னு இருக்கா. அது ஹில்டோ பார்த்தோன்னே ஹில்டோ ஒழிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவார். திடீர்னு ஸ்டெக் ஆகிடுவார். அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு என்னுடைய அப்பா அப்படி பண்ணாருன்னு தெரியல, அவர் நினச்சிருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் பண்ணலைன்னு சொல்ல அப்போ தான் நமக்கு காமிக்கிறாங்க. அந்த சீனில் ஹில்டோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பார். ஆனால் அவர் கால் பண்ணியிருக்க மாட்டார். அந்த பக்கம் டேயோன் கால் பண்ணி இந்த அட்ரஸில் நாங்கள் ஆம்புலன்ஸ் வர சொன்னோம், யாருமே வரலேன்னும் போது, இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கூப்பிட்றீங்க, அதில் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வரோன்ற மாதிரி சொல்ல ஹில்டோ கால் பண்ணலான்ற விஷயம் இந்த இடத்துல டேயோனுக்கு தெரிய வருது. அது மட்டும் இவர் டாங்ஜு கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல், உன்னுடைய குரலை கேட்காம என்னால் இருக்க முடியல, நீ மியூசிக் கிளாஸை விட்டு போனதுலேருந்து நானும் போயிட்டேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ இந்தமாரி நம்ம டேயோனோட சேர்ந்து வயலின்லாம் வாசிச்சிருப்பாரு. யோன் நமக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் இந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அப்படியே ஒரு வெளியே போகலான்னு போது ஹில்டா வேகமாக பாத்ரூமுக்கு ஓடிடுறாரு. அந்த சமயத்தில் டாங்ஜு முழிச்சுன்னு தான் இருக்காரு. மொத்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அந்த இடத்துல ஹில்டாவுக்கு அவங்க பையனை மேலே சந்தேகப்படுறான்ற மாரி ஒரு மாதிரி இவர் மேலேயே காண்டா இருக்குது. அதில் ஊசி எடுத்து குத்திக்கலாண்டா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படின்ற மாரி ஒரு இருக்கு. சரி, இந்த பக்கம் இவர் டாங்ஜுவை கொல்ல வேணான்னு போகலான்னு இருக்காரு. அதாவது அந்த ஊசியை மடக்கி வச்சுட்டு அதே சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க சண்டை போடுற சத்தம் கேட்க என்னடா நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல டாங்ஜு செமையாக போட்டு கேவை அடிக்க ஆரம்பிக்கிறான். டாங்ஜுவை குத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர. அந்த இடத்துல ஹில்டோ அக்வஸ் என்ன பண்ணுவார்னு நமக்கு தெரியும். கையில் ஊசியை வச்சுருக்கேன், அந்த ஊசியை எடுத்து அந்த கேவோடைய கழுத்தில் இறக்கிட்டாரு. அதில் கேவுமே மட்டையாகிட்டார். கேவை இவங்க கட்டி போட்டுறாங்க. அதே சமயத்தில் அப்படியே நமக்கு சேர்மேனை காமிச்சா சேர்மேன் கேங்கிட்டு தான் பேசின்னு இருக்காங்க. ஹீரோடைய உடல்நிலைமை எப்படி இருக்குன்ற மாரி அதை பற்றி தான் இவங்க விசாரிச்சுன்னு இருக்கேன். அவங்களுமே ஹீரோ நல்லா தான் இருக்காரு, அவரை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோன்ற மாரி ஹீரோடைய உடல்நிலைமையை பற்றி பேசின்னு இருக்காங்க. சரின்னு சேர்மனும் நடக்கிறாரு நடந்துங்கன்னே பேசிக்கினே இருக்கேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபோனுமே சுவிட்ச் ஆஃப் ஆக செஞ்சுது. அதில் இவர் தலைக்கு மேலே இருக்கிற கொண்டையை மாறின மாரி வீட்டையே மறந்துட்டாருன்னு சொல்லலாம். நடந்து வந்துட்டார், அதுவும் செருப்பு போடாத வகையில். இவருக்கு டெமென்டியா இருக்குன்றதுனால அது ஒரு மருதி நோய். அதால் இவர் எப்படி வீட்டுக்கு போகணுன்றதே மறந்துட்டார். அப்படியே கேங்க காமிச்சா ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளார வராங்க. ஹீரோ தூங்குறான்னு தெரிஞ்சு அவங்க போகலான்னு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ படுத்துன்னு அந்த இடத்துல ஹில்டோ தான் படுத்துன்னு இருக்காரு. ஹில்டோவும் நல்லவேளை அந்த பொம்பளை போயிட்டாங்களான்ற மாதிரி இந்த பக்கம் ஹில்டோவும் நிம்மதியாக இருக்குது. அந்த இடத்துல கேவை வச்சு ஹீரோ பாத்ரூம்குள்ளார விசாரிச்சுன்னு இருப்பேன். பாத்ரூமில் போட்டு முக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம ஹீரோடைய சிஸ்டர் ஒரு ட்ரக் டிரைவர் ஏற்றிருப்பான்ல, அந்த ஆளுக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவனை தான் நீ தேடின்னு இருந்த, இவன் உயிரோடு தான் இருக்கேன், கொஞ்சோண்டு சத்தம் மூடிக்கிட்டு இருக்கியான்ற மாரி இந்த பக்கம் உன்னை யாரா அமைச்சதுன்ற மாரி ஹீரோ விசாரிச்சுன்னு இருக்கேன். அக்வஸ் நமக்கு தெரியும் ஜாங்ஸுன் தான் அமைச்சாருன்னு. அந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரியுது. அந்த இடத்துல அவன் ஒரு மாதிரி ஹீரோவை பார்த்து நக்கலாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். எதுக்குடா சிரிக்கிறேன்ற மாரி இந்த பக்கம் ஹீரோ கேட்க, ஓகே நீ தப்பிச்சிட்ட, ஆனால் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி தப்பிப்பான்ற மாரி அவன் கேட்க, நம்ம கொல்ல ஆள் அமைச்சிருக்காங்கன்ற விஷயத்த இவன் இந்த இடத்துல ரிவல் பண்ண. அதை கேட்டவொடனே ஹீரோவுக்கு மண்டியில் சுருன்னு கோபம் ஏற ஆரம்பிக்குது. அதில் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, உன்னுடைய ஆளை திரும்ப வர சொல்லுன்னு சொல்லிட்டு அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோ யோனாமுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா யோனாம பத்திரமா இருக்க சொல்லிட்டு அதில் யோனாம் கிட்ட சில டீட்டெயில்ஸ் இவர் மென்ஷன் பண்ணுறாரு. என்னன்னு சரியாக காமிக்கல. அது வகையில் பார்த்துறான். யோனாமே சரின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தான் ஃபோனில் பேசின்னு இருக்குது. அப்படியே இவங்க வரும்போது அந்த கில்லருமே ஹீரோயினி அக்வஸ் ஃபாலோ பண்ணி தான் வரேன். அந்த இடத்துல ஹீரோயினி அந்த கில்லரை வசமாக பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒருத்தர் பேசணும்னு சொல்ல அதில் தான் பேசுகிறாரு. அவளை விட்டுட்டு வாடா, இந்த கேஸ்லாம் நமக்கு தேவையில்ல, நீ போய்ட்றான்ற மாரி இந்த பக்கம் சொல்ல ஹீரோ மிரட்டுறதுனால தான் இந்த பக்கம் கேவே சொல்கிறாரு. சரி பாஸ் சொல்லிட்டாரே, இதுக்கப்புறம் சம்பவம் செஞ்சால் நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த அடியாலுமே அந்த இடத்த விட்டு போயிடுறான். யோன்னாமே தப்பிச்சோம் பொழிச்சோன்னு போகிறாங்க. அதே சமயத்தில் ஹீரோ யோன்னாமை தேடி வரதாக சொல்லியிருக்காரு. அதில் யோன்னாமை பார்க்க ஹீரோ ப்ரிப்பேர் ஆகியிருப்பாரு. அதில் அந்த இடத்துல லேடி இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட நீங்கள் வீட்டுக்கு போங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹவுஸ்மேட் லேடி தான், அவங்களையுமே அனுப்பிச்சி வைக்க
நெக்ஸ்ட் அதை ஈல்டோ கிட்ட நீங்கள் என்னை சாகடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, எதுக்கு என்னை உயிரோட விட்டீங்கன்ற மாரி ஒரு கேள்வியை ஹீரோ எழுப்புறாரு. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணல ஒரு சினானியம் சாப்பிடும்போது அதை அதை பற்றிலாம் இவர் கேட்டுருக்கேன். அந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறேன்னா, என்னை என்னாலேயே நம்ப முடியலன்ற மாரி இருக்கார். ஈல்டோவால் அவரே புரிஞ்சிக்க முடியல. அதில் ஹீரோ, நான் அர்ஜென்ட்டான வேலையில் இருக்கேன், உங்களை அப்புறம் வந்து பார்க்குறேன்ற மாரி எல்டோ கிட்ட பேசிட்டு அப்படியே ஒரு யோனாமா பார்க்க வர. அதே சமயத்துலேயே நம்ம சேர்மேனை காமிச்சா எந்த சைடு போகிறது எப்படி போகிறதுன்னு தெரியல, காலில் செருப்பு கூட கிடையாது, இப்படி நின்றுன்னு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஜீசோன்னு வரான். அவன் வரது மட்டும் இல்லாமல் சேர்மேனை பார்க்க, சேர்மேன் பேக்கரியில் இருந்திருப்பார். பேக்கரியில் அடிக்கடிக்கு ஜீசோனுவை தான் பார்த்துருப்பாரு. அதை பற்றிலாம் இவன் யோசிச்சுட்டு சேர்மேன் கிட்டே போய், நான் தான் அந்த பையன், அதாவது பேக்கரியில் வேலை செய்கிறவன், என்ன நல்லா தெரியுதான்னு கேட்க, அந்த இடத்துல அவன், நான் உங்களை வீட்டில் விட்றேன்ற மாரி சொல்ல, சரி வா அப்போ நான் வீட்டுக்கு போகலான்ற மாரி இந்த இடத்துல இவர் சொல்ல, சரி அவருடைய காலில் செருப்பு கிடையாதா, இவர்கிட்ட இருந்தால் அந்த ஷூஸை எடுத்து தர்றாரு. அந்த ஷூஸை போட்டுன்னு இவங்க அப்படியே ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது சேர்மேனை காணும்ல, சேர்மேன் காணாமல் போனதை பார்த்து இவங்க எல்லாருமே செக் பண்ணி பார்த்துன்னு இருக்காங்க. சேர்மேன் எங்கே போயிருப்பான்னு. அவர் மெயின் ரோடுக்கு போயிருக்கிற விஷயம் தெரியுது. மெயின் ரோடு ரொம்ப பெருசுன்றதுனால இவங்களால் தேட முடியல. அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் தேடியும் சேர்மேனை கண்டுபிடிக்கிற மாரி இல்லை. இந்த இடத்துல சேர்மேனே கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. சேர்மேனை பற்றி இவங்க போலீஸில் ரிப்போர்ட் பண்ணலாம், ஆனால் ரிப்போர்ட் பண்ணால் டேசானோடைய ஷேர்ஸ் கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. அதில் இவங்களால போலீஸில் ரிப்போர்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துல இருப்பாங்களே, தெரியாமல் வாயை விட்டுறாங்க. அதாவது சேர்மேனுக்கு மருதி நோய் இருக்குல்ல, அது அதிகமாக ஆகினே இருக்குன்னு சொல்ல, இந்த விஷயம் சேர்மேனோடைய இன்னொரு பொண்ணுக்கு தெரியாது, அதாவது இல்டோடைய ஒய்ஃப். இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும், எனக்கே தெரியாதுன்னு இந்த பக்கம் சாவை அடிக்கலான்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டோஸ் வராது. டோஸ் வரது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நான் தான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னேன், ஏன்னா நீ வருத்தப்படுவேன், இந்த விஷயம் தெரிய வேணாம்னு நினச்சேன் டோஸு சொல்ல, அது எப்படி நீங்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க கடுப்பாகிறாங்க. இப்போ தான் டிமாண்டியாக இருக்கிற விஷயமே இவங்களுக்கு தெரியுது. திடீர்னு காங் வந்து கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்லும்போது திடீர்னு அந்த பக்கம் இல்டோடைய ஒய்ஃப் கொஞ்சம் அமைதியாகிடுறாங்க. ஏன்னு தெரியல, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்னமோ ஒரு ஸ்டோரி இருக்குன்னு மட்டும் தெரியுது. இல்டோ வந்து அந்த ஆளை வெளியே விடலான்னு பார்க்குறாரு, ஏன்னா கட்டி போட்டு வச்சுருக்காங்களே. அந்த இடத்துல இல்டோவை அந்த ஆள் மிரட்ட ஆரம்பிக்கிறான். நான் வெளியே போயிட்டேன்னா உன்னை பற்றி ஜாங்ஸூன் கிட்ட சொல்கிறேன், ஜாங்ஸூனுக்கு உன் மேலே இருக்கிற நம்பிக்கை போய்டுன்றமே சொல்ல, அதை கேட்டு கடுப்பான இல்டோ அவனை போட்டு இன்னும் 4 செவுல்லே வைக்கிறாரு. அதே சமயத்தில் ஹீரோ யோன்னாம் எங்கே இருக்காங்கன்னு லொக்கேஷனை பார்த்து கரெக்டாக யோன்னாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இவர் எப்பயும் போல் பைக்கில் போகிறாரு. இப்படிலாம் ஒரு சீன் இருக்கும்போது அப்படியே நமக்கு ஜாங்ஸூனை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகுது. அதாவது நம்ம ஹீரோவுக்கு சியாங் ஹியோன்னு ஒரு பேர் இருந்துச்சுல, அது எதுக்கு அவர் சியோ டாங்ஸுவாக மாற்றுறான்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோவுக்கு ஒரு பிரதர் இருந்திருக்கான், அந்த பிரதரோட நேம் தான் அதுவா, அதெல்லாம் அந்த நேமே இவர் எடுத்திருக்காரான். வில் வளர்க்குறதுல இருந்து தான் இந்த நேம் சியோ டாங்ஸுக்கு வந்திருக்கிறதாவும் இவங்க சொல்கிறாங்க. ஒரிஜினல் நேம் சியாங் ஹியோன், ஆனால் அதை இப்போதைக்கு அவர் சேஞ்ச் பண்ணி சியோ டாங்ஸூன் மாற்றிருக்காரு. அவருடைய பிரதரை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாதுன்ற மாரி இவங்க பேசின்னு இருக்கேன். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணி ப்ரெசண்ட்டுக்கு வந்தால் ப்ரெசண்ட்டில் ஹீரோயினியை தேடின்னு இருக்க. கடைசியாக ஹீரோயினியை கண்டுபிடிச்சிடாரு. ஹீரோயினி வந்து இந்த பக்கம் ஹீரோவை ஹக் பண்ண. இந்த இடத்துல இவங்க 2 பேர் பேசின்னு நடந்துக்கின்னு போயின்னு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோவுக்கு திடீர்னு சந்தேகம் ஆகுது. முன்னாடி ஒரு கார் சந்தேகத்துக்குரிய மாரி இருக்கு. அந்த காரை இவர் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உள்ளார எவனோ ஒருத்தர் இருக்கிறது தெரிஞ்சு அவனை போட்டு 4 அடிக்க. அதே சமயத்தில் யோனம் ஆளை கூட்டாரு போக அந்த இடத்துல அவனுடைய ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோனை ஹீரோ அன்லாக் பண்ணுறாரு. இன்னொரு ஃபோன் ஹீரோ கிட்ட இருக்கும். இந்த ஃபோன் இல்டோது தான். ஒரு வாட்டி இல்டோ வந்து ஹீரோவை காப்பாற்றிருப்பார்ல, அந்த சமயத்தில் இவருடைய ஃபோன் பாஸ்வேர்டை ஹீரோ நோட்டீஸ் பண்ணியிருப்பார். ஹீரோவுக்கு தான் ஃபோட்டோகிராஃபி மெமரி இருக்குது. அதை வச்சு அந்த பாஸ்வேர்டை இவர் ஓப்பன் பண்ண. அந்த இடத்துல ஜாங்ஸூனுக்கு கால் வருது. ஜாங்ஸூன் இல்டோ கிட்ட பேசுறதா நினச்சி அந்த ஃபோனில் பேசுகிறேன். அந்த ஃபோனில் பேசுறது சியோ டாங்ஸு தான். அதில் நான் தாண்டா பேசுகிறேன், உனக்கு என்னடா பிரச்சனைன்ற மாரி இந்த பக்கம் செமையாக மாறிட்டேன். குவோவுக்கு ஃபோன் வந்திருக்கும். என்னென்னு பார்த்தா குவோ பேசக்கூடிய அதே ஃபோனில் நம்ம ஹீரோ பேசியிருப்பார். 2 ஃபோனில் சைட் கால் பண்ணுறாராம். அதில் இந்த பக்கம் இன்னொரு வாட்டி என் வழியில் நீ தலையிட்டேனா உன்னை அவனை தொலைச்சிருவேன்ற மாரி இந்த பக்கம் செமையாக ஜாங்ஸூனே மாறிட்டேன். அந்த இடத்துல இவன் பேசுகிறத வச்சு தான் ஜாங்ஸூனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஹீரோவுக்கு ஃபுல் மெமரி வந்துருச்சுன்ற விஷயம். அதில் இந்த பக்கம் இவர் ஸ்ட்ரெயிட்டாக கேவுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கேவுக்கு கால் பண்ணுறாரு. கேவுடைய ஃபோனுமே ஹீரோ கிட்ட தான் இருக்குது. அதில் ஹீரோ, ஓ உன்னுடைய அடியாளை பற்றி கேட்குறியா, என்னாலேயே கொல்ல முடியாது தம்பி, நீ வேணா நேரில் வா, எதுவாக இருந்தாலும் நேரில் பார்த்துக்கலான்னு சொல்ல, நாமும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வராங்க. சில ஆட்களை கூட்டாராங்க. அதை ஒரு ஸ்டாக்கிங் கேஸாகவே இந்த இடத்துல மாற்றிடுறாங்க. அதே சமயத்தில் ஜாங்ஸூனுக்கு ஹீரோவுக்கு எல்லா ஞாபகமும் வந்துடுச்சுன்னு தெரியுது. அந்த இடத்துல குவோவும் அவனுக்கு எல்லா ஞாபகமும் வந்துடுச்சுன்னா எப்படி அவன் சினானம் சாப்பிட்ருப்பான்னு கேட்க, அந்த இடத்துல அவன் நம்ம கிட்ட நடிச்சிருக்கான், நம்மளை நம்ப வைக்கிறது வேணும்னே அவன் சினானியம் சாப்பிட்ருக்கான்னு சொல்ல, நல்லா தலைகீழ முழக்க அரைச்சிட்ட மேனுன்ற மாதிரி தான் இந்த பக்கம் ஜாங்ஸூன் முடிச்சுன்னு இருக்காரு. அதே சமயத்துலேயே இந்தமாதிரி ஸ்டாக்கிங் பண்ண அந்த ஆளை போலீஸ் பிடிச்சின்னு போயிடறாங்க. ஹீரோயினுமே இது ஸ்டாக்கிங் கேஸ் ஆட்டம். அந்த இடத்துல போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் தராங்க. ஹீரோயினை விட்டு அப்படியே பிரிஞ்சு போகிறாரு. ஹீரோயினி தூரத்துலேருந்து 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாரு. ஹீரோ ரிவெஞ்ச் பாதியில் போக ஹீரோயினி அவங்க லைஃபாக பார்க்க போகிறாங்க. முழு லைஃப்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு வச்சுக்கோங்களா.
அப்படியே நமக்கு சேர்மேனை காமிச்சா சேர்மேன் ஜி சோனு கூட விளையாடின்னு இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரோடை திரும்ப திரும்ப சுற்ற வைக்கிறாரு. மாநாடு ஸ்டைலில் திரும்ப திரும்ப போக அது சேர்மேனுக்கு நாஸ்டாலஜி வைப் வருது. அவர் சின்ன வயசில் ஜி சோனு கூட விளையாடின அந்த ஞாபகங்கள் வர கடைசியாக ஜி சோனு கடுப்பாகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டார. எதுக்குப்பா இங்கே கொண்டாந்தன்னும் போது நீங்கள் வேணா போலீஸ்கிட்டே அட்ரஸ் கேட்டுக்கோங்க, என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல சேர்மேனுமே கொஞ்சம் சரண்டர் ஆகி சரி எனக்கு உண்மையான அட்ரஸ் தெரியும் நான் சொல்கிறேன்றமே சொல்ல இதுவாச்சும் உண்மையாக இருக்குமான்னு கேட்க சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவரும் அட்ரஸ்க்கு கொண்டு போகிறாரு. கடைசி அந்த இடத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஷாக்காக இருக்கும்போது அந்த இடத்துல ஜி சோனு வந்து சேர்மேனை ட்ராப் பண்ண அதை பார்த்து தான் இப்போதைக்கு எல்லாருக்கும் மூச்சு வருது. அந்த இடத்துல யார் ஷாக் ஆகுறாங்களோ இல்லையோ ஜி சோனுவை பார்த்து முக்கியமாக இல்டோடைய ஒய்ஃப் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சேர்மேனு எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, என்னை இந்த பையன் தான் காப்பாற்றுறேன்ற மாரி அவனை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காரு. சரின்னு எல்லோரும் சேர்மேனை பார்த்துன்னு இருக்காங்க. அதே சமயத்தில் ஜி சோனும் சரி நான் போகிறேன்ற மாரி அந்த பக்கம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபார்முலா வணக்கத்தை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வரட்டான்ற மாரி அப்படியே போயிட்டு வர அந்த இடத்துல சேர்மேன் இன்னும் ஜி சோனுவை தான் பாராட்டின்னு இருக்காரு. அதெல்லாம் தேவலன் இந்த பக்கம் ஜி சோனுவும் போயிடுறாரு. அப்படியே நமக்கு ஹியூச்சுவலில் காமிக்கிறாங்க. ஹியூச்சுவலில் பார்க்க யோனாம் வந்திருக்காங்க. என்னன்னு யோனாம் கிட்டே போய் ஹியூச்சுவல் பேச அந்த இடத்துல யோனாம் என்ன சொல்கிறாங்கன்னா வா நம்ம வீட்டுக்கு ஒன்றாவே போகலான்னும் போது அந்த இடத்துல இதை கேட்டோடனே நீ உன்னோட டிவர்ஸ் முடிவை மாற்றிக்கிட்டே ஆனும்போது அதுக்கு பதில் சொல்லாமல் யோனாம் உன்னோடைய அன்கிள் உன்னை பார்க்கணுன்னு கூட்டாருன்னு சொல்ல, அதாவது ஜாங்ஸுன் தான். சரின்னு இவரும் வீட்டுக்கு போகிறாரு. அதே சமயத்தில் கோ வந்து கன்னை ரீலோட் பண்ணியிருக்காரு. இவர் வீட்டுக்கு போய் நீங்கள் என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்களான்ற மாரி கேட்க இல்லை நான் ஒன்றும் உன்னை பார்க்கணும் சொல்லலைன்னும் போது இதை யார் உங்ககிட்ட சொன்னதும் போது என்னுடைய ஒய்ஃப் தான் சொன்னாங்கன்னு சொல்ல அவள் இங்கே இருக்காளான்ற மாரி ஒரு மாதிரி பயத்தில் கேட்க ஆமாம் அவளும் என் கூட தான் வந்தா ஆனால் அவள் வெளியே தான் இருக்கான்ற மாரி இவன் பேசின்னு இருக்க. சரி அவள் என்னமோ ஒன்று தப்பாக சொல்லிட்டான்ற மாரி இவர் அனுப்ப அதே சமயத்தில் திடீர்னு பின்னாடி ஒரு சவுண்டு கேட்குது. ஃபோன் பேசின்னு வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டாங்ஜூ தான். அவர் வேகமாக அந்த பக்கம் கெத்தான் நடந்து வர அந்த இடத்துல கூவோ இருக்கார் பார்த்தீங்கன்னா கூவோ கையில் இருந்த கன் எடுத்து டாங்ஜோ சுடலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஃபோனில் ஒரு முக்கியமான ஆள் பேசுகிறாரு. அந்த ஃபோனை வச்சு பிளாக்மெயில் பண்ண ஜாங்ஸூன்னு சுட சொல்கிறாரு. ஆனால் ஃபோன் நம்பரை பார்த்து கூவோக்கு அள்ளு விட ஆரம்பிக்குது. ஜாங்ஸூன் துப்பாக்கி வாங்கி சுடலான்னு பார்க்கும்போது அதில் பேசுகிறது இவருடைய பிரதர் தான். இவரை போன எபிசோடில் பார்த்துருப்போம். இவருடைய நேம் ஷோலுன்றது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி போன எபிசோடில் வேறு யாரே ஒருத்தர் நான் பிரதர்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இவர் தான் ஒரிஜினல் பிரதர். அவர் என்ன சொல்கிறேன்னா சியோடாங்ஜுடைய உயிர் நமக்கு முக்கியம், சியோடாங்ஜு தான் நம்மளை காப்பாற்ற போகிறது, சியோடாங்ஜுவை நீ கொண்டுட்டுனா ஒரு மிகப்பெரிய வார் ஸ்டார்ட் ஆகுன்ற மாரி இவர் சொல்கிறாரு. ஏன்னா சியோடாங்ஜு கிட்ட தான் ஸ்விஸ் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு இருக்குது. அதில் இவர் என்ன சொல்கிறேன்னா சியோடாங்ஜு தான் உன்னுடைய பணத்தை பார்த்துக்கிறது, உன்னால் உன்னுடைய பணத்தை கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியல, நமக்கு சியோடாங்ஜுடைய உயிர் முக்கியன்ற மாரி ஜாங்ஸுனை செம்மையாக அவர் மறட்ட. இந்த இடத்துல நான் பிரதர்னு ஒருத்தர் சொன்னல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடில் சியோடாங்ஜு கிட்ட செம்மையாக அடி வாங்கியிருப்பார். ஜாங்ஸுங் கூட ஆரம்பத்தில் ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வர சொல்லுவார். அந்த டேரக்டர் தான் இவர். இன்னும் ஞாபகம்னா அந்த அசம்பிளி மீட்டிங்கில் கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பார். அதுதான் இந்த ஆள். நான் போன எபிசோடில் பிரதர்ன்னு சொல்லிட்டேன். பைதவே என் மிஸ்டேக் தான் இது, இருந்தாலும் அதை இங்கே நம்ம சரி பண்ணிப்போம். ஓகே, இப்படிலாம் ஒரு சீன் இருக்கும்போது அதே சமயத்துலேயே நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சியோல் யோசிச்சுன்னு இருக்காரு. சியோல் என்னமோ ஒரு பயங்கரமான பிளான் போட்டிருக்குமே தெரியுது. அதே சமயத்துக்கு சியோடாங்ஜு ஜாங்ஸுன் கிட்ட உங்களுக்கு அந்த டீல் மறந்து போயிடுச்சான்னு கேட்குறாரு. அதாவது ஒரு எபிசோடில் இந்தமாரி ஜாங்ஸுன் ஹீரோவை சாகடிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோ அதுக்காக 39 பில்லியன் வானை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த பணத்தை நான் உங்களுக்கு தந்துட்டேன், ஆனால் நீங்கள் என்னை சாகடிக்க ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல அந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறேன்னா அதை நான் பண்ண கிடையாது, அதை பண்ணது ஈல்டோ தான். ஈல்டோ அவனுடைய பையனுடைய ஃப்யூச்சருக்காக தான் இந்தமாரி பண்ணான்னு சொல்ல சரி உனக்கு என்ன வேணுன்ற மாரி சியோடாங்ஜு கேட்டுக்கும்போது எனக்கு ரிவெஞ்ச் தேவை, நான் உங்களை இப்போ கொல்ல மாட்டேன், துடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிவெஞ்ச் வாங்குவேன், அந்த ரிவெஞ்சில் எனக்கு சர்டிஃபிகேஷன் தேவைன்னு அவர் சொல்ல அதே சமயத்துலேயே நமக்கு இல்டோவை காமிக்கிறாங்க. இல்டோ வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல இவருடைய ஒய்ஃப் உக்காந்துன்னு இருக்க. நீ எதுக்கு இங்கே உக்காந்துன்னு இருக்கேன்னு கேட்கும்போது இந்த இடத்துல சேர்மேனுக்கு மறதி நோய் இருக்குல்ல அதை பற்றி சொல்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க அவருமே நான் இதை உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தபோது அவர் இன்றைக்கி ரொம்ப தூரம் போயிட்டார், அவரால் வீடியோ கண்டுபிடிக்க முடியல, ஜி சோனு தான் அவர் இத்தாண்டு விட்டார். அதே சமயத்தில் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒய்ஃப் இப்படி பேசின்னு இருக்கேன். அவங்களுக்கு திடீர்னு என்ன தோணுச்சு தெரியல, சியோடாங்ஜுவை கொல்லணுன்ற மாதிரிலாம் ஆவேசமாக பேசின்னு இருக்கேன். அப்படியே நம்ம சியோடாங்ஜுவை காமிட்டா கடைசியாக சேர்மேனோட வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டார். அந்த இடத்துல சேர்மேனும் நம்ம சியோடாங்ஜு கிட்ட சந்தோஷமாக பேசின்னு இருக்கேன். இப்படிலாம் இருக்கும்போது அப்படியே நமக்கு கேங்கோடைய வீடை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல கேங் வர அந்த இடத்துல அவங்க அப்பா கூட உட்காந்து எப்பயும் போல் சந்தோஷமாக பேசின்னு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அப்பாவும் நீ நைட்டு வேலை அவ்வளோவா பார்க்காத, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்ற மாதிரி சொல்ல அந்த சமயத்தில் சில ஃபோட்டோஸ்லையும் ஒரு ஷேர் பண்ணுறாரு. அதில் மெயினான ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதாவது ஒரு ஃபேமிலி குரூப் ஆஃப் ஃபோட்டோ ஆட்டம்.
அது ஒரு பழைய ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் இல்டோ ரொம்ப அழகாக இருக்கான்ற மாரி யோன் நம்ம ஒருத்தர் தூக்கி வச்சிருப்பாரு. அது இல்டோன்னு நினச்சி பேச, அது ஒன்றும் இல்டோ கிடையாது, அது சன்வோன்னு ஒரு வாயை விட. இந்த இடத்துல தான் இருக்கிறது இல்டோன்னு இவர் சொல்கிறாரு. யோன் நாம தூக்கி வச்சிருக்குது சன்வோன்னு சொல்ல. சன்வோ தான் ஆக்சுவல் யோன் நாமோடைய ஃபாதர். அதெல்லாம் இதை பற்றி தான் இவர் சொல்லின்னு இருக்காரு. அதை கேட்டவொடனே கொஞ்சம் கேங்குமே ஷாக் தான் செய்கிறாங்க. அதே சமயத்தில் ராங் வந்து சோஜுவை தராங்க. டேரக்டர் சியோ எங்க அவர் இல்லையானும் போது அவர் இல்டோவை பார்க்க போயிருக்காருன்னு சொல்ல, இல்டோவா அவரோட ரூமுக்கு வரும்போது அந்த இடத்துல டேரக்டர் சியோ இருக்க அடிக்கடிக்கு நீ என் ரூமுக்கு வராதுன்ற மாதிரி சொல்ல, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இல்டோ டேரெக்டாக மிரட்டுறாரு. நான் எல்லாருக்கிட்டையுமே உண்மையை சொல்கிறேன், நீங்கள் என்னை கொல்ல பார்த்தீங்களே அந்த உண்மையை சொல்கிறேன், அட்டெம்ப்ட் மர்டர் ட்ரை பண்ணியிருக்கீங்க, இதை நான் வெளியே சொன்னேன் என்ன நடக்கும் தெரியுமான்னு இந்த பக்கம் ஓப்பனாக இல்டோ மிரட்டுறாரு. அதோட இந்த எபிசோடை இதோட ஃபினிஷ் பண்ணுறாங்க. சரியான கிளிஃப் ஆங்கிள் தான். ஆக்சுவலி இது ஒரு படம் லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ, அதுக்கு தான் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கும். அப்படி தான் நம்மளால் சொல்ல முடியும். கண்டிப்பாக திரை தீப்பிடிக்கிற அளவுக்கு தான் சில சம்பவங்களே செஞ்சுருக்காங்க. வெறித்தனமாக சில விஷயங்கள்லாம் இதுலேயே தர தான் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோட் இதோட ஆசமாக இருக்கும். மேபி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால், நான் சொல்கிறது சில விஷயங்கள் உங்களுக்கு புரியல, டெஃபினெட்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதை டெஃபினெட்லி நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் ஈகர்லி வெயிட் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நான் இதேமாரி உங்களை வேறு ஒரு தன்னாலாசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் Fun guys, what the